வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1ல் கொஸ்டின் ஆன்சர்ஸ். என்னதுன்னா யூனிட் 1ல் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ். யூனிட் 1ல் வந்து மொத்தமாக 3 லெசன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ப்ரோஸ், இன்னொன்று வந்து போயம், அண்ட் இன்னொன்று வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்குது. ஸோ ப்ரோஸ் என்னதுன்னா நோஸ் வெல், அண்ட் போயம் என்னதுன்னா ஸ்பெஷல் ஹீரோ, அண்ட் என்ன இருக்க வேறு சப்ளிமெண்ட்ரி என்னதுன்னா விமன் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 இந்த லெசன். ஓகே, so first nose well lesson. Okay, so nose well, answer the following first question. Where did the sparrow build the nest? எங்கே வந்து இந்த ஸ்பேரோஸ் சிட்டுக்குருவிகளை வந்து எங்கே நெஸ்ட்டை உருவாக்குச்சு? The two sparrows built their nest on the roof of Ramaya's house. அந்த 2 ஸ்பேரோ வந்து எங்கே நெஸ்ட்டை உருவாக்குச்சு அப்படின்னா அந்த ரூஃப். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங்லேயே வரைஞ்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹவுஸ், அதாவது ராமையாவோட ஹவுஸ். ஓகே, இப்படி தான் இருக்கும். அண்டு இதுக்கு மேலே வந்து ஒரு இது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் ரூஃப். இங்கே தான் நெஸ்ட்டு கட்டியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இங்கே தான் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட்டை கட்டியிருக்காங்க. அண்ட் அந்த நெஸ்ட்டு உள்ள வந்து எக்ஸ்லாம் இருந்திருக்கு. ஓகே, 2 பேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேல் ஸ்பேரோ, இன்னொன்று வந்து ஃபீமேல் ஸ்பேரோ. கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, இதுதான் ரூஃப் ஆஃப் ராமையாஸ் ஹவுஸ். செகண்ட் கொஷின் வந்து why did the bird drop the diamond stud? அந்த பேர்டு, அதாவது வந்து அந்த மேல் ஸ்பேரோ வந்து எதுக்காக வந்து அந்த டைமண்ட் ஸ்டட்டை தூக்கி போட்டுருச்சு? ஸோ கொஞ்சம் ஆடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே வந்து அந்த பேர்டு வந்து அந்த டைமண்ட் ஸ்டட், அந்த மூக்குத்தி வந்து எங்கே தூக்கி போட்டுச்சு? So the bird dropped their diamond stud. Where is the why? The bird dropped their diamond stud as it was no use of the female sparrow. ஃபீமேல் ஸ்பேரோக்கு வந்து தேவைப்படாது இல்லையா அந்த டைமண்ட் ஸ்டட்னா, அதனால வந்து தூக்கி போட்டுட்டாங்க. She only wanted some food for the young ones. ஸோ ஷார்ட்டாக சொன்னால் ஸோ இந்த மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த கொஷின் கூட நீங்கள் ஆன்சராக எழுதிக்கலாம், இது கூட ஆன்சராக எழுதிக்கலாம். ஃபீமேல் ஸ்பேரோ ஹேஸ் நோ யூஸ் ஆஃப் டைமண்ட் ஸ்டட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஷீ வாண்ட்ஸ் ஒன்லி வார்ம்ஸ் டு ஃபீட் ஹர் யங் ஒன்ஸ். ஸோ இப்போ ஃபீமேல் ஸ்பேரோக்கு வந்து அந்த யூஸே கிடையாது இந்த டைமண்ட் நோஸ் ஸ்டட், அந்த மூக்குத்தியில். அதனால் வந்து இந்த மாதிரி அவங்க தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஷினில் இருந்து கூட எடுத்து எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதிட்டு கொஷினில் இருக்கிறது எழுதிடலாம். And next வந்து third one, what were the words of Meenakshi Ammal for her daughter? மீனாட்சி அம்மாள் வந்து அவங்க டாட்டருக்கு வந்து என்ன வேர்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னா, ஸோ மீனாட்சி அம்மாள் consoled her daughter saying that they could search for the lost jewel. ஸோ மீனாட்சி அம்மாள் வந்து எப்படி வந்து அந்த டாட்டரை சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம தேடிடலாம், கவலைப்படாத, நம்ம வந்து அந்த தொலைஞ்சி போன அந்த நகையை வந்து நம்ம தேடிடலாம் அப்படின்னு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. அண்ட் தென் வந்து she asked the daughter not to tell the father as he would go into a rage of he know that she had lost the diamond nose stud. இங்கே பாரு வந்து நீ இந்த மூக்குத்தி தொலைச்சிட்டு அப்படின்னு வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத, அப்படி சொன்னீங்கன்னா வந்து அவர் ஒரு கோபத்தில் வந்துடுவார் அப்படின்னு இது மீனிங். ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த ஆன்சர், நம்ம வந்து அந்த நோஸோட தேடிப்போம், நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லாது. இதுதான் ஷார்ட்டான ஆன்சர். we would search for lost jewel, do not tell your father. Okay, we would search for lost jewel, do not tell your father. Okay, third question, I think it's understandable for all. So
who was suspected of stealing the diamond nose stud. இப்போ நம்ம வேலைக்காரி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து யாரை ஃபஸ்ட்டு சொல்லுவோம்? இங்கே பாருப்பா வேலைக்காரி தான் எடுத்து போயிருக்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மீனாட்சி அம்மாள் ஃபேமிலியும் இப்படி பழி போட்டுட்டாங்க. குப்பாய் யார்? வேலைக்காரியில். குப்பாய் த மேட் வாஸ் சஸ்பெக்டட்னா பழி போட்டுட்டாங்க. ஆஃப் ஹேவிங் ஸ்டோலன் த, இந்த மாதிரி அவங்க தான் திருடியிருக்காங்க அப்படின்னு பழி போட்டுட்டாங்க. ஸோ ஷார்ட் ஆன்சர் வந்து குப்பாய். ஓகே, குப்பாய்னா யார்? வேலைக்காரி, அவங்க மேட். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் டிட் ராமையாஸ் ஒய்ஃப் டூ வித் த நோஸ் ஸ்டட்? அந்த டைமண்ட் நோஸ் ஸ்டட் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெண்ணு கிடச்சிது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா அந்த பெண்ணை. அதே மாதிரி தான் ராமையா ஒய்ஃப் வந்து இந்த மூக்குத்தி கிடச்ச உடனே அவங்க வந்து சந்தோஷமாக எடுத்து போட்டுட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஐயோ எனக்கு தெரிலப்பா அப்படின்னு பாக்ஸ் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஷார்ட்டில் ப்ளீஸ் சொல்கிறேன். ஸோ 5th one, she wore it and later she hid it in a box. ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கிட்டாங்க அண்ட் கொஞ்சம் லேட் ஆன பிறகு அவங்க வந்து ஒரு பாக்ஸில் மூடி வச்சுட்டாங்க. அதாவது எப்படி சொல்லலாம், ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 6th question, what happened to ராமையாஸ் ஒய்ஃப் at the end? ராமையா ஒய்ஃப்க்கு வந்து லாஸ்ட்டில் என்ன ஆச்சு? ராமையாஸ் ஒய்ஃப் developed a severe fever and was confined to her bed. கன்ஃபைன்னா இந்த மாதிரி ஒரு சினோனிம்ஸில் இருந்துச்சு. கன்ஃபைன்டு ஆன்டனிம்ஸ் இருந்துச்சு. கன்ஃபைன்ட் அப்படின்னா ரிலீஸ்டு. ஆன்டனிம்ஸ் ஆப்போசிட் வந்து ரிலீஸ்டு. ஓகே, நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராமையாஸ் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஃபீவர் வந்துடுச்சு அண்ட் வாஸ் கன்ஃபைன் டு ஹர் பெட். த கப்பிள் spent their rest of the days in fear of being caught to the theft of the diamond nose stud. ஸோ ராமையா ஒய்ஃப்க்கு வந்து ஃபீவர் வந்துடுச்சு அண்ட் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பெண்ணை திருடி இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் பயம் இருக்கும். எங்கேயாச்சும் அவனுக்கு தெரிஞ்சிட போகுது நம்ம இதை திருடிட்டோம் அப்படின்னு பயம் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தான் ராமையாவுக்கும் இந்த மாதிரி பயம் இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் பண்ணாங்க அவங்க. ஓகே, ஆனால் ராமையா மேலே ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனால் வந்து அசால்ட்டாக விட்டுட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி சரி வச்சுக்க அந்த மாதிரி அசால்ட்டாக விட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் ஒரு தப்பான விஷயம் இல்லையா? அதுதான். 6th question, ஈஸி ஆன்சர். ஃபீவர். ராமையா ஒய்ஃப்க்கு ஃபீவர் ஆகிடுச்சு அண்ட் வந்து ஸ்பெண்ட் த ரிமைனிங் லைஃப் வித் ஃபியர். ஓகே, அந்த கப்பிள் அதாவது வந்து 2 பேருமே வந்து கொஞ்சம் பயம் அதிகம் இருக்கும் இல்லை. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ரிமைனிங் இப்போ பேலன்ஸான வாழ்க்கையெல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் பயத்தில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கரெக்ஷன், ஃபியர் ஆஃப் பீயிங் காட். இது கூட எழுதலாம், ஆனால் இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபீவர் வந்துச்சு அண்ட் வந்து ரிமைனிங் லைஃப் வந்து ஃபியர் ஆஃப் பீயிங் காட். இப்போ ஒரு பிக் ஆன்சர் இருக்குது, பார்க்கலாம். ஸோ why did sparrow throw the nose jewel into ராமையாஸ் ஹவுஸ்? எதுக்காக வந்து அந்த ஸ்பேரோ வந்து அந்த நோஸ் ஜுவலை வந்து எதுக்காக ராமையா ஹவுஸை தூக்கி போட்டுச்சு? ஓகே, ஸோ த மேல் ஸ்பேரோ ஃபவுண்ட் nose stud in a muck heap near ராமையாஸ் ஹவுஸ். ராமையா ஹவுஸ் கிட்ட ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. இந்த குப்பை தொட்டியில் வந்து ஒரு மூக்குத்தி கிடச்சிது. he picked it up, அதை எடுத்துகிட்டு and showed it to the female sparrow hoping she would like it. அந்த மூக்குத்தியை எடுத்துகிட்டு ஃபீமேல் ஸ்பேரோகிட்ட காட்டியிருக்காங்க, உனக்கு பிடிக்குமா அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகே, hoping she would like it. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆள் மனசுலேருந்து, அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. பட் த ஃபீமேல் ஸ்பேரோ refused to accept the jewel. இப்போ பேர்டு வந்து ஜுவல்லை வச்சு என்ன பண்ணும்? ஃபீமேல் ஸ்பேரோ வந்து ஜுவல், அதாவது இந்த மூக்குத்தி வச்சு என்ன பண்ணும்? போட முடியாது. அண்ட் என்ன யூஸ், சாப்பாடு தானே வேணும். இந்த மாதிரி அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஷி வாண்டட் சம் grub for the young ones. grubனா அந்த சாப்பாடு, வார்ம்ஸு, இன்செக்ட்ஸோ, அது ஃபார் த யங் ஒன்ஸ் டு ஈட்.
அந்த குட்டிகள் சாப்பிட்ணுக்காக அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு தான் வேணும் இல்லையா, அதனால் ஃபீமேல் ஸ்பேரோ அதை ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. Hence the male sparrow dropped the nose jewel into Ramaya's house. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர். ஈவன் தோ நீங்கள் இந்த பேராகிராஃபை தான் எழுதணும், இருந்தால் கூட ஒரு ஷார்ட் வே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ மேல் ஸ்பேரோ வந்து அந்த குப்பை தொட்டிலேருந்து அது பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து வைஃப் கிட்ட காட்டினோடனே வேண்டாம், ஐ வாண்ட் ஒன்லி ஃபுட், ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ த ஃபீமேல் ஸ்பேரோ வாண்ட் ஒன்லி ஃபுட், சாப்பாடு மட்டும்தான் வேணும், அந்த நோஸ் ஜுவல் வேணாம். ஓகே, இந்த மாதிரி ஃபீமேல் ஸ்பேரோ ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஹவு ராமியாஸ் ஒய்ஃப் ரியாக்டட் when she saw the nose jewel. நோஸ் ஜுவலில் பார்த்த உடனே ராமியா ஒய்ஃப்க்கு என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? ராமியாஸ் ஒய்ஃப் found the nose jewel on the floor while she was sweeping. கொஞ்சோண்டு ஜூம் பண்ணிடலாமா? ஓகே போதும். ஸோ ராமியா ஒய்ஃப் வந்து அந்த ஃப்ளோர், அது தரையில் வந்து அந்த நோஸ் ஜுவலை விழுந்த பார்த்தாங்க. அதை எடுத்துட்டோடனே அவங்க வந்து அதை எடுத்து போட்டுட்டாங்க. ஓகே, ஷீ பிக்ட் இட் அப் அண்ட் wore it with delight. ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஷீ ஈவன் ஷோட் இட் டு her husband ராமையா. ஸோ ராமையா கிட்ட கூட காட்டியிருக்காங்க. while ராமையா advised her to hand over to the village magistrate. அந்த ஹெட்மேன், அந்த வில்லேஜோட பெரிய ஆள் தான் வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட். ஸோ இந்த மாதிரி ராமியா அட்வைஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரிலாம் நீ வச்சுக்கூடாது, நீ வந்து வில்லேஜ் ஹெட்மேன்கிட்ட போய் கொடு அப்படின்னு. ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஒய்ஃப். அதுக்கப்புறம் ஷீ கன்சீல்டு த ஜுவல் இன் டு பாக்ஸ் அண்ட் ஹைட் இட் ஃப்ரம் த போலீஸ். இந்த மாதிரி வந்து அவங்க இந்த போலீஸ்கிட்டேருந்து அதை அவங்க மறைச்சிட்டாங்க. லேட்டர் ஷீ டெவலப்ட் அ சிவியர் ஃபீவர். அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துடுச்சு. and was confined to her bed. ஃபீவருக்காக வந்து அவங்க பெட்டில் போகணும் இல்லையா. டியூ டு her greedy nature, she spent the rest of her days in fear of being caught for the theft of the diamond nose stud. ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்கேயாச்சும் நம்ம காட் ஆகிட போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த பயம் வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஓகே, ஒரு ஷார்ட் ஆனது. ஸோ ஹியர் இஸ் a short one. picked from the floor and wear it. மாதிரி எடுத்த உடனே அவங்க போட்டுட்டாங்க. அவங்களோட எப்படி சொல்கிறது, ஓகே, தரையிலேருந்து எடுத்தாங்க, அதை வந்து அவங்க வேர் பண்ணிட்டாங்க. ராமையா அட்வைஸ் டு கிவ் டு த மேஜிஸ்ட்ரேட். அதாவது ஹெட்மேன் கிட்ட போய் கொடு அப்படின்னு ராமையா அட்வைஸ் கொடுத்தாரு. அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஹைட் ஃப்ரம் போலீஸ், அவங்க போலீஸ்கிட்ட வந்து அந்த பாக்ஸில் ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் சிவியர் ஃபீவர் அட் எண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு சிவியர் ஃபீவர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கிரீடி நேச்சர்னால் வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் வந்து ஸ்பெஷல் ஹீரோ. இதுக்கு எதுவும் ஷார்ட் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸ்பெஷல் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒன். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? யார் ஸ்பீக்கர்? அதாவது போயட். ஸ்பீக்கர்னா யார்? போயட். த போயட் கிறிஸ்டினா எம் கர்ஷன். கர்ஷன் ஸ்பெல்லிங் பாருங்கள், KERSCHEN. கர்ஷன், KERSCHEN. Krshan is the speaker. The poet Christina M. Krshan is the speaker. Okay, sorry, okay, English சொல்லி இதை கூட மறந்துட்டேன். ஓகே, who is the special hero mentioned in the poem? யார் வந்து இந்த போயமில் இருக்க ஸ்பெஷல் ஹீரோ? அஃப்கோர்ஸ் ஃபாதர் பற்றி தானே நோட் பண்ணுறாங்க, the poet's father அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. How did the child feel when it was held by his dad? அவங்க டேட் பிடிச்சோடனே இந்த இப்போ வந்து நம்மளுக்கும் வந்து நம்ம அப்பா வந்து நம்மளை தூக்கினா வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, இந்த மாதிரிப்பா எவ்வளோ சேஃபாக இருக்கும் நம்ம அப்பா மடியில் அப்படின்னு. ஸோ அதுதான் the child felt the tender. ஒரு அப்படியே அப்பா மடியில் தூங்கினா மட்டும் ஒரு தூக்கம் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி affectionate and love of her father which kept us safe from all harm and danger. ஸோ இப்போ ஒரு படத்தில் கூட விஸ்வாசமில் கூட ஃபாதர்னா சேஃபு, மதர்னா லவ், இது இருக்கும் இல்லையா, அதே தான் இங்கேயும். சேஃபு டேஞ்சரு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃபாதர் காப்பார் அவங்களோட டாட்டரு. ஓகே, fourth one. Seems it was sent to me from place up above. ஸோ
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது எனக்காக தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வருமா. ஸோ இதான் ஒரு போயம் லைன். ஓகேவா? வாட் டஸ் த லைன் மீன்? above line mean? Seems it was sent to me from up above place. The poet feels she is lucky to be gifted by God with a loving and compassionate father. So போய்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு லக்கி. இந்த போய்ட் வந்து லக்கி. ஏன்னா வந்து அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரிங்கான ஃபாதர் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் வந்து போய்ட் லக்கியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டிட் த சைல்டு வாண்ட் டு டெல் ஹர் டேட்? சைல்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சது டேடிக்கிட்ட? சைல்டு வாண்டட் டு டெல் டேட் தட் ஹீ வாஸ் அ ஸ்பெஷல் ஹீரோ. சூப்பராக இருக்கு இல்லையா? ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு இந்த போயம்லாம். இது மெமரி போயம் படிச்சுக்கோங்க. யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், வேர் வாஸ் அருண் சிட்டிங்? அருண் வந்து எங்கே உட்காந்துருந்தான்? அருண் வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அண்ட் அம்பாலா ஸ்டேஷன். அம்பாலா ஸ்டேஷனில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 உட்காந்துருந்தான். வாட் வாஸ் த எக்ஸ்பெக்டட் அரைவல் டைம் ஆஃப் த ட்ரெயின்? அந்த ட்ரெயினோட ஒரு அரைவல் டைம் இருந்துச்சு இல்லையா, அது என்ன ஒரு டைம் என்ன? அந்த டைம் என்னது? த ட்ரெயின் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் அட் மிட் நைட்டில், நடுராத்திரின்னு சொல்ல முடியாது. நூன் அப்படின்னு சொல்லலாம். நூன் கிட்ட. ஓகே. வாட் ஆர் த சைட்ஸ் அருண் ஹேட் சீன் ஆன் த பிளாட்ஃபார்ம்? என்னென்னலாம் அந்த பிளாட்ஃபார்மில் அருண் பார்த்தான்? அருண் saw a tide of people rushing up and down the platform, various vendors and a newspaper boy. ஸோ இப்போ நம்ம ஸ்டேஷனில் நின்றோன்னா நமக்கு என்ன தெரியும்? நிறைய ஆளுங்க. டைட்னா ஹியூஜ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆளுங்க வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்ற மாதிரி தெரியும். அண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் விற்பாங்க. அண்ட் இங்கே நியூஸ் பேப்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட் டிட் த வெண்டர் செல்? வெண்டர் வந்து என்னென்ன செல் பண்ணாங்க? அதாவது இப்போ நம்மக்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டேஷனில் சமோசா பார்த்துருக்கோம் அண்டு டீ பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இங்கே என்ன சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, த வெண்டர்ஸ் சோல்டு வேரியஸ் ஐட்டம்ஸ் லைக் கர்ட்ஸ். இங்கே வந்து தயிர், லெமனு, ஸ்வீட்டு, மீட். ஆனால் ஸ்வீட்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. சரி சொல்கிறாங்க, படிச்சுக்கலாம். ஸ்வீட், மீட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் இந்த மாதிரி. அண்ட் நியூஸ் பேப்பர் அண்ட் ஹவு டிட் த விமன் அப்பியர்? எப்படி வந்து அந்த விமன் எப்படி இருந்தாங்க? அப்பியர், அவங்க லுக்ஸு. த விமன் அப்பியர்ட் வெரி சிம்பிளாக இருந்துச்சு. ஒரு ஒயிட் சாரியில். ஹர் ஃபேஸ் வாஸ் பேல் வித் டார்க் கைண்ட் ஐஸ். ஒரு டார்க்கான கைண்டான ஒரு ஐஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேல், அந்த கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஓகே, நான் இருந்தால் கூட. வாட் வாஸ் அருண் ட்ராவலிங் டு? வேர் வாஸ் அருண் ட்ராவலிங் டு? அருண் வந்து எங்கே போயிட்டுருந்தான்? போர்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். வாட் டிட் த விமன் பை ஃபார் ஹிம்? விமன் வந்து என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க அருணுக்காக? விமன் பாட் ஹிம் டீ, சமோசாஸ் அண்ட் ஜிலேபிஸ். ஸோ டீ, சமோசாலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஜிலேபியும் அங்கே வாங்கி தந்துருக்கோங்க. ஓகே. வாட் வாஸ் அட்வைஸ் ஆஃப் சதீஷ் மதர் வந்து என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? சதீஷ் மதர் அட்வைஸ் அருண் டு பி வெரி கேர்ஃபுல் வென் இஸ் மதர் வாஸ் நாட் பிசைட் ஹிம். அவங்க அம்மா வந்து உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் பேசாத, கொஞ்சம் பத்திரமா இரு. அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. சதீஷ் மதர் வந்து கொஞ்சம் தப்பான அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. சரியான அட்வைஸ் தான், ஆனால் வந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா ஃபீலிங்ஸை, இந்த மாதிரி. வாட் வாஸ் அருண்ஸ் லாஸ்ட் வேர்ட் வந்து என்னது? குட் பை மதர். வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் விமன் அட் த எண்ட்? லாஸ்ட்டு வந்து அந்த விமனோட என்ன ரியாக்ஷன் இருந்தது? விமன் டிட் நாட் ரியாக்ட் ஆர் லிசன் டு த டாக் ஆஃப் சதீஷ் மதர். இங்கே அங்கே பக்குன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் விமன் வந்து அது கேட்கவே இல்லை. ஓகேவா? ஒரு ரியாக்டும் பண்ணல. ஷி ஸ்டுட் சைலண்ட் ஆன் த பிஸி பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கே பார்த்துட்டு இருந்தாங்களா? வாட்ச்ட் அருண் as a train rolled up of the platform. எப்படியும் முடிஞ்சுது. ஸோ இந்த அருண் வந்து ட்ரெயினில் இருந்தாராம், அதை வந்து இவங்க பார்த்துட்டே இருக்காங்களாம். இமோஷ்னல் ஸ்டோரி. இந்த ஸ்பெஷல் ஹீரோவும் இந்த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 வந்து ரொம்ப அமேசிங்கான இமோஷ்னல் ஸ்டோரி. இதை நீங்கள் கவனிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.